சென்னை பள்ளிக்கரணை வேளச்சேரி பகுதியில் கடைகளின் ஷட்டரை உடைத்து கைவரிசை காட்டி வந்த பிரபல ஷட்டர் கொள்ளையன் கைது செய்யப்பட்டு உள்ளார். செல்போன் பயன்படுத்தாதவர், சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்தும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு செயல்பட்டவர் சிக்கியது எப்படி? கடந்த மே மாதம் முதல் சென்னை பள்ளிக்கரணை காவல் நிலைய எல்லையில் 7 கடைகள், வேளச்சேரி காவல் நிலைய எல்லையில் 3 கடைகள் என பல கடைகளின் ஷட்டரை உடைத்து பணம், லேப்டாப், பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக போலீசுக்கு புகார்கள் குவிந்தன. ஷட்டர் உடைக்கும் காட்சிகள், கடையின் உள்ளே கல்லாவில் பணம் எடுக்கும் காட்சிகள், சாலையில் நடந்து செல்லும் காட்சிகள் என 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை ஒப்பிட்டு பள்ளிக்கரணை போலீசார் திருடனை தேடி வந்தனர். அந்த காட்சிகளை வாட்ஸ்அப் மூலம் வெளியிட்டு பொதுமக்கள் தகவல் அளிக்குமாறும் கூறப்பட்டது. இந்த நிலையில் பள்ளிக்கரணையில் கைவரிசை காட்டி வந்த ஷட்டர் கொள்ளையனை போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணையில் அவரது பெயர் 28 வயது மன்மதன் என்ற மதன் என்பதும், திருவண்ணாமலை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்பதும் தெரிய வந்தது. சிறுவயதில் தாய் இறந்த நிலையில் 11ஆம் வகுப்பு வரை ஆங்கில வழி கல்வி பயின்ற மதன் தனது 16வது வயதில் முதல் திருட்டை அரங்கேற்றியுள்ளார். அதில் கைதாகி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டுள்ளார். பின்னர் வெளியில் வந்த பிறகு திருவள்ளூர் மாவட்டத்தில் திருமுல்லைவாயில், ஆவடி, டேங்க் ஃபேக்டரி, சேத்துப்பட்டு உள்ளிட்ட இடங்களில் ஷட்டரை உடைத்து கொள்ளையடித்த வழக்கில் 4 முறை கைது செய்யப்பட்டுள்ளார். இதனால் மதனை போலீசார் தரப்பில் ஷட்டர் கொள்ளையன் என அழைக்கத் தொடங்கினர். திருவள்ளூர் மாவட்டத்தில் அடிக்கடி கைவரிசை காட்டி போலீசிடம் சிக்கியதால் இடத்தை மாற்றி தென் சென்னை பகுதிக்கு வந்துள்ளார். அந்த ஏரியா நன்கு பழக்கமாக பள்ளிக்கரணையில் உள்ள சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் வேலைக்கு சேர்ந்து அங்கேயே தங்கியுள்ளார். பள்ளிக்கரணை மற்றும் வேளச்சேரி பகுதியில் நோட்டமிட்டு வந்துள்ளார். இந்நிலையில் சூப்பர் மார்க்கெட்டில் மேற்பார்வையாளருடன் சண்டை போட்டு அங்கிருந்து வெளியேறி தென் சென்னையில் கைவரிசை காட்டத் தொடங்கியுள்ளார். பள்ளிக்கரணையில் ஹோண்டா ஷோரூம், இ சேவை மையம், நிதி ஆலோசனை மையம் என பல நிறுவனங்களில் ஷட்டரை உடைத்து கைவரிசை காட்டியுள்ளார். போலீஸ் சோதனையிலிருந்து தப்ப நடந்தும் சைக்கிளில் மட்டும் செல்லும் மதன் கீழ்த்தளத்தில் ஷட்டரை உடைத்தால் சாலையில் செல்பவர்கள் பார்த்து விடுவார்கள் என்பதால் முதல் மாடியில் உள்ள ஷட்டரை உடைத்து கொள்ளையடிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். திருடும் பொருட்களை தனது லேப்டாப் பேக்கில் வைத்துக்கொண்டு அலுவலகத்திற்கு சென்றுவிட்டு திரும்புவது போல் நடித்து வந்துள்ளார். திருடிய பொருட்களை விற்றுவிட்டு புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார். பணம் தீர்ந்து போனதும் மீண்டும் கைவரிசை காட்டத் தொடங்குவதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். ஒரு இடத்தில் திருடினால் அங்கிருக்கும் சிசிடிவி காட்சி மூலம் போலீசார் கண்டுபிடித்து விடாமல் இருக்க போலீசை குழப்பும் செயலில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. திருடிவிட்டு நடந்து செல்லும் மதன் திடீரென முட்புதருக்குள் பதுங்கி உடையை மாற்றிக்கொண்டு வேறு நபர் போல் நடந்து செல்வதையும் வழக்கமாக கொண்டிருந்துள்ளார். இதனால் ஆரம்பத்தில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் மதன் மீது சந்தேகப்படாமல் இருந்துள்ளனர். ஷட்டரை உடைக்கும் காட்சிகள், கடையின் உள்ளே கல்லாவில் பணம் எடுக்கும் காட்சிகள், சாலையில் நடந்து செல்லும் காட்சிகள் என 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை ஒப்பிட்டுத்தான் மதனை பள்ளிக்கரணை போலீசார் அடையாளம் கண்டு தேடி வந்தனர். செல்போன் பயன்படுத்தினால் போலீசார் கண்டுபிடித்து விடுவார்கள் என கருதி திருடும் இடங்களில் கிடைக்கும் செல்போனை பயன்படுத்தி குடும்பத்தினருக்கு பேசிவிட்டு செல்போனை விற்று வந்ததும் தெரிய வந்துள்ளது. மதன் செல்போன் பயன்படுத்தாததால் கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி அவரின் தந்தை திருவண்ணாமலையில் விபத்தில் இறந்த தகவல் கிடைக்காமல் இறுதிச் சடங்கிற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதன் பிறகு தகவல் கிடைத்து சென்றவர் அஸ்தியை சென்னை எடுத்து வந்து மெரினா கடற்கரையில் கரைத்துவிட்டு மீண்டும் பள்ளிக்கரணையில் கைவரிசை காட்ட சுற்றித் திரிந்துள்ளார். அப்போது பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் கைது செய்தது தெரிய வந்துள்ளது. சென்னையில் தொடர் கைவரிசையில் ஈடுபட்ட ஷட்டர் கொள்ளையன் கைது செய்யப்பட்டதால் கடைகள் நடத்துவோர் நிம்மதி அடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.